Yoga,
Namaha
ஜெயந்தி என்பது பிறந்த நாளாக நாம் சொல்லி வருகிறோம். அந்த வகையில இந்த மார்கழி மாதத்திலே அமாவாசை என்று மூல நட்சத்திரம் கூடிய அந்நாளிலே ஆஞ்சநேயர் அவதரித்ததாக நமது புராணங்கள் கூறுகிறது. இன்றைய தினம் அமாவாசை. இந்த அமாவாசையானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நன்னாளாகும். அதனால்தான் அமாவாசை தினங்களிலே நாம் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்கிறோம், சனிக்கிழமையில வழிபாடு செய்கிறோம். இப்படி ஆஞ்சநேயர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆத்யந்த பிரபு அப்படின்னு சொல்லுவோம். ஆதியாக மகாகணபதியும் அந்தமாக ஆஞ்சநேயரை சொல்வார்கள். முதல்ல ஆரம்பம் மகாகணபதி, முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கவனிச்சுக்கலாம். ஒரு பஜனை காரியங்களையோ ஒரு பூஜை காரியங்களையோ ஆரம்பிக்கும் போது மகாகணபதி ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் பஜனோட முடிச்சு சொல்லலாம். அதே மாதிரி மகாபாரதம், புராணங்கள், இதிகாசங்கள், உபன்யாசங்கள் இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது ஆஞ்சநேயர் சொல்லி கடைசியில் பண்ணுவார். அப்ப அந்த மங்களமாக கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர், எதையுமே நிறைவாக பூர்த்தி செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர். அதனாலதான் அவர் பூர்த்தியாக வச்சிருக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய காரியங்களில் விக்னங்கள் இருந்தால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வல்லமை ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு உண்டு. ஆகையினால்தான் அனைத்து கடவுளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆஞ்சநேயருக்கு உண்டு சொன்னால் அது மிகையாகாது. இந்த மார்கழி மாதமே தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஞ்சநேய ஜெயந்தியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததானது. அது மட்டுமல்லாமல் ராம பக்தர் என்று சொன்னால் அது ஆஞ்சநேயரை மட்டும்தான் பிடிக்கும். சிரஞ்சீவி அப்படின்னு சொன்னாங்க, என்றும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதான் சிரஞ்சீவி நேரமாக அப்படின்னு வரும். அவர் ராமநாமம் சொன்னா அவருடைய ஆஞ்சநேய நாமம் சொல்லணும் அவசியமே இல்லை அவருக்கு. அவர் என்ன கேட்கிறார், ராமநாமம் சொன்னாலே போட்டுறார். ராமா 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 என்று எவ்வளவு தூரம் சொல்லுகிறாயோ அந்த அளவுக்கு ஆஞ்சநேயரானது ஓடி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் ராமபக்தர், ஏகபக்தி விரதன் ராமன். அந்த ராமனுக்கு பக்தனாக இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து உபகாரங்களையும் செய்கிறார். ஆஞ்சநேயர் இல்லைன்னா ராமாயணம் இல்லை. அப்படி ஒரு சிறப்பு ஆஞ்சநேயருக்கு உண்டு. அதனாலதான் இன்றைக்கும் சுந்தரகாண்டம் என்கின்ற ஒரு இந்த ராமாயண காண்டத்துல பலவிதமான காண்டம் வருகிறது. அதில் சுந்தரகாண்டம் என்று ஒன்று இருக்கிறது. சுந்தரம் என்றாலே அழகு என்று பொருள். என்ன கவனிக்கிறோம், சுந்தரம் அப்படின்னு சொன்னா அழகா. அப்ப அத்தனை காண்டத்திலையும் மிக சிறப்பான காண்டம் சுந்தர காண்டம், அழகான காண்டம் என்று சொல்கின்றார்கள். ஆஞ்சநேயருடைய வரலாறு இருக்கிறது, நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த சுந்தரகாண்டத்தில ஆஞ்சநேயரை பற்றி பலவிதமான நுணுக்கங்களும் அவருடைய அழகும் அவருடைய லீலைகளும் அவருடைய பராக்கிரமங்களும் வர்ணிக்கப்படுகிறது. ஒரு இல்லத்திலே கட்டங்கள் இருந்தால் சுந்தரகாண்டத்தை வாசிக்க சரியா போக முடியுமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னா சுந்தரகாண்டத்தை வாசிக்க சரியா போகும்பா? ஒரு உடம்பு சரியாலே சொன்னா சுந்தரகாண்டத்தை வாசிக்க சரியா போகும்பா? அப்படி அது ஒரு சுந்தரகாண்டம் அப்படின்னு சொன்னா சுந்தரம் என்றால் அழகு. அந்த அழகுக்கு முக்கியமானவர் ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்கிறோம். அவரை பிரார்த்தனை பண்ணி எப்பேற்பட்ட காரியங்களுக்கு வெற்றி அடையும். அவர் சீதாதேவியை மீட்டுக் கொள்வதற்காக இலங்கைக்கு சென்று பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து ராவணனை சந்தித்து அந்த சீதாதேவி எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்து ராமனுக்கு சொல்கின்ற ஒரு அற்புதம் இருக்கிறதே, அது இன்றைக்கும் ராமாயணத்தை நன்றாக அறிந்தவர்களுக்கு அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அந்த ராமனுடைய லீலைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஆஞ்சநேயருடைய கதையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு சிறப்பான இந்த நன்னாளிலே அமாவாசைக்குரிய இன்னைக்கு கேட்டை, ஆனால் மூலம் வந்துடும். ஆனா மூலம் தான் அவருக்கு ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர் ஆண் மூலம் அரசாங்கம் என்பார்கள். ஆகையினால்தான் ஒரு ஆணுக்கு மூல நட்சத்திரம் சொன்னாங்க அவருக்கு அரசாங்கம் என்பார். அப்படி ஒரு சிறப்பான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே பிறந்த ஆஞ்சநேயருக்கு இன்றைய தினம் ஜெயந்தி உற்சவம். இந்த வேதிக் புக்ஸ் மூலமாக இந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை கடைபிடிக்கின்ற அனைவருக்கும் எல்லா நலன்களையும் பெற்று சூரியபுத்திரன், சூரியகுமாரன், நவக்கிரக தேவதைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி ஆஞ்சநேயர்